டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் டபுள் ஆக்குபென்சி. குஷ்பு சுந்தர்சி தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் அஸ்வின் கந்தசாமி டைரக்ஷனில் வெளியாகிருக்கு. நம்ம ஊர் தேட்டர்லேயே படம் வெளியாகியிருக்கு. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, போஸ் வெங்கட் வினோதினி இவங்க ஒரு தம்பதி. இவங்களுக்கு திருமணமாகி 15 வருடங்களாக குழந்தை இல்லை. கடவுள் நம்பிக்கை இல்லாத போஸ் வெங்கட் நம்பிக்கை இல்லைனாலும் எப்படியாவது கடவுள் அருளால் குழந்தை பிறக்கட்டுமேனு கோயிலுக்கு போய் ரொம்ப பக்தியாக வேண்டிக்கிறாரு. இந்த தம்பதி நினச்ச மாதிரியே ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஆனால் பிறந்த சில நிமிடங்கள்லே குழந்தைக்கு மூச்சு நின்று போக அப்போதான் போஸ் வெங்கட்டுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு திருநங்கை போஸ் வெங்கட்டுக்கிட்ட கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் பிரார்த்தனை பண்ணினா எப்படி பழிக்கும்னு சொன்னது. உடனே குழந்தைய தூக்கிட்டு வெளியில் கடவுளை நினச்சி மனமுருகி வேண்டிக் கொள்கிறார். எப்படியாவது என் குழந்தைக்கு உயிர் கொடுன்னு பிரார்த்தனை பண்ணுறாரு. ஒரு அதிசயம் நடந்த மாதிரி வானத்திலிருந்து ஒரு ஒளி கீற்று மாதிரி அந்த குழந்தை மேலே ஒரு வெளிச்சம் ஒன்று படுது. உடனே குழந்தைக்கு போன உயிர் திரும்ப வந்துடுது. ஆனால் அதில் ஒரு சிக்கல் ஒன்று. அது என்னென்னா, குழந்தை பிறக்கும் போது ஆண் குழந்தையாக பிறந்தது, இப்போ பெண் குழந்தையாக மாறிடுது. ஏதோ குழந்தைக்கு உயிர் வந்ததே போதுன்னு கடவுளுக்கு நன்றி சொல்லி நினைக்கும் போது தான் இன்னொரு பிரச்சனை வருது. பகல் முழுவதும் பெண்ணாகவும் இரவு முழுவதும் ஆணாகவும் அந்த குழந்தை மாறுது. இது என்ன வித்தியாசமாக இருக்கே, நம்ம கேள்விப்படாத தகவலாக இருக்கே. சரி, டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இந்த படம் இப்போ இந்த குழந்தை காலையில் 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பெண்ணாகவும், மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை ஆணாகவும் இருக்குது. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம்னு அந்த ஊரை விட்டே வேறு ஊரில் யாருக்கும் தெரியாமல் வளர்க்குறாங்க குழந்தைக்கு ரஜினின்னு பேர் வைக்கிறாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொதுவான பேராக போயிடுது. இந்த 2 பேரும் ஒருத்தரை பார்க்க முடியாது. வாட்ஸ்அப் மூலமாக தான் பேசிக்கிறாங்க, ஆண் ரஜினியும் பெண் ரஜினியும். இவங்க அம்மா அப்பா இருக்கிற வரை ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க ஒரு கார் விபத்தில் இறந்து போயிடுறாங்க. இப்போ பெண் ரஜினி வேலைக்காக சென்னைக்கு வந்துடுறாங்க. தான் படித்த ஜெனட்டிக்ஸ் லேபில் வேலை பார்க்குறாங்க. தான் பிரச்சனை சம்மந்தமாகவும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த லேபில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் கார்த்தின்னு பேர். அவரை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க பெண் ரஜினி. ஆண் ரஜினி தான் படிக்கலையே, அவர் இரவில் மட்டும்தானே வருவார், பகலில் ஸ்கூல் போக முடியாது இல்லையா. நானும் வேலைக்கு போகிறேன்னு இரவு பாருக்கு வேலைக்கு போகிறாரு. அங்கே தான் விடிவி கணேசை சந்திக்கிறாரு. விடிவி கணேஷ் ஒரு முழு நேர குடிகாரன். பாரில் குடிச்சிட்டு மட்டையாயிடுவார். அவரை அழைச்சிட்டு தான் வீட்டிலே தூங்க வைக்கிறாரு. விடிவி கணேஷ் கண் விழிச்சு பார்த்தா பெண் ரஜினி இருக்காங்க. ஒரே காமெடி அதகாலமாக தான் இருக்குது. இப்படியே இந்த ஆண் ரஜினி பிரியான்னு ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பகலில் பெண் ரஜினி ஒருத்தரை காதலிக்கிறாங்க, இரவில் ஆண் ரஜினி ஒருத்தியை காதலிக்கிறான். ஒரே ஆள் 2 பேர் கூட எப்படி குடும்பம் நடத்தி வாழ்க்கையை வாழ்கிறது? ரஜினி என பெயரிடப்பட்ட ஒரு இதயம் இரு உயர்கள் என்பதாகவே வளர்கிறார்கள். வளர வளர பிரச்சனையும் பெருசாக வளருது. பகலில் பெண்ணாகவும் இரவில் ஆணாகவும் எப்படி வளர்கிறார்கள்? காதல், தொழில், ஏக்கம் என ரஜினி எதிர்கொள்ளும் சிக்கல்கள் என்னென்ன? இதுக்கு நடுவில் வில்லன் ஒரு பக்கம் ஆராய்ச்சிக்காக ரஜினியை வெளிநாட்டுக்கு நல்ல விலைக்கு வித்துடலான்னு அவன் ஒரு பக்கம் ரஜினியை கடத்த முயற்சி பண்ணுறான். இதையெல்லாம் ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கும் ரஜினி எதிர்கொண்டு வெற்றி பெற்றாரா இல்லையா? பெண் ரஜினியின் காதலன் கார்த்திக், ஆண் ரஜினியின் காதலி பிரியா, இவங்க 2 பேரில் யாருக்கு ரஜினி கிடைத்தார் என்பதே மீதி கதை. வித்தியாசமான கதைக்களத்தை எடுத்துக்கொண்டே காமெடி ஜேனரில் கதை சொல்லியிருக்காரு இயக்குனர் அஸ்வின் கந்தசாமி. இந்த படம் பார்க்கும்போது சுந்தர்சி படம் மாதிரியே இருக்கு. அவர் ப்ரொடியூசர் மட்டும்தான். அவரோட பங்களிப்பு கொஞ்சம் இருக்கும் போல சுந்தர்சி ஸ்டைலில் தான் கதை நகர்ந்து போகுது. படத்தின் உச்ச கதாபாத்திரமான ரஜினி கதாபாத்திரத்தில் ஆணாக சந்தோஷும் பெண்ணாக ரேஷ்மா வெங்கடேஷும் நடிச்சிருக்காங்க. அறிவியல் பூர்வமாக இதிலிருந்து விடுபடுவது எப்படி என தன் படித்த ஜெனட்டிக்ஸ் துறையில் ஆராய்ச்சியில் ஈடுபடுவது, காதலனிடம் உண்மையை சொல்ல முடியாமல் தவிப்பது என
தன் சக உயிரான ஆண் ரஜினியையும் அக்கறைப்படுவது, ஆண் ரஜினிக்காகவும் அக்கறைப்படுவது என பெண் ரஜினி கதாபாத்திரத்துக்கு தேவையான நடிப்பை கொடுத்திருக்காங்க ரேஷ்மா வெங்கடேஷ். ஆண் ரஜினியாக வரும் சந்தோஷ் சண்டை காட்சிகள், நடனம், காதல் காட்சிகள் என தன் சக உயிரை புரிந்து கொள்கிற காட்சி என ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் சந்தோஷ். ஒரு ரக்கட் பாயாக தெரிக்க விட்டிருக்காரு சந்தோஷ். பெண் ரஜினியின் காதலன் கார்த்திக்காக வரும் வினோத் கிஷன் ஆண் ரஜினியின் காதலியாக நடித்திருக்கும் சம்யுக்தா விஸ்வநாத், 2 பேரும் அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன தேவையோ அதை சரியாக செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் சிக்கலான கதையை முடிந்த அளவுக்கு சுவாரஸ்யமான காட்சிகளை கொண்டு திரைக்கதை அமைத்து இயக்கியிருக்கார் அஸ்வின் கந்தசாமி. இதே மாதிரி ஒரு படம், சவுத் கொரியன் படம் 2015 ரிலீஸ் ஆனது. இதே மாதிரி தான், ஆனால் இந்த கதை கிடையாது. த பியூட்டி இன்சைடுன்னு பேர். தூங்கி எழுந்திருச்சா வேறொரு ஆளாக எழுந்திருப்பான் கதாநாயகன். ஒரு நாள் 80 வயது கிழவனாகவும் வேறொரு நாள் 16 வயது பெண்ணாகவும் எழுந்திருப்பான். ஒரு வித்தியாசமான காதல் கதை அது. அதே மாதிரி தான் இந்த டபுள் ஆக்குபென்சி படமும் வித்தியாசமான படம் தான். சாந்தகுமார் சக்கரவர்த்தியின் ஒளிப்பதிவு, சாம்சியன்ஸ் பின்னணி இசையும் படத்துக்கு பலம். படத்தின் முதல் பாதி விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும், அடுத்து என்ன நடக்க போகிறது என ஆர்வத்தை தூண்டும் வகையில் கலகலப்பான காமெடி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபை பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. 2ஆம் பாதியில் உணர்வு பூர்வமான காட்சிகள் அதிகம் இருப்பதால் திரைக்கதை சற்று தடுமாறுகிறது. பல விஷயங்களை சொல்ல முயற்சித்து இருக்கிறார் இயக்குனர். இவ்வளவு சுவாரஸ்யமான கதைக்களத்திற்கு இன்னும் வலுவான கிளைமாக்ஸ் இருந்திருக்கணும். ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு சுமாரான செகண்ட் ஹாஃப். இதில் பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க. நடிகர்கள் சந்தோஷ், ரேஷ்மா வெங்கடேஷ், சம்யுக்தா விஸ்வநாதன், வினோத் கிஷன், விடிவி கணேஷ், பக்ஸு, பகவதி பெருமாள் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபேண்டசி காமெடி ட்ராமா மூவி தான். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். நம்மூர் தேட்டர்லேயே ரிலீஸ் ஆகிருக்கு. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.